ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோட நாடகம் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இனிமே எடுபடாதிய. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் ஒன்றிய பிரதமர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வராம அவ்வளவு நாள் கழிச்சு திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் போய் ராமேஸ்வரத்தில் போய் 22 தீர்த்தத்தில் தண்ணியை கொண்டு தலையில ஊத்திக்கிட்டு இருக்காரு. எங்க தலையில தண்ணி விழுந்து நாங்க பாடா பட்டுக்கிட்டு இருக்கப்ப நீங்க வராம இப்ப ஓன் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்களா ஐயா, இது என்னையா அநியாயம் அப்படின்னு கேட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு உதவி செஞ்சாலும் நேரங்காலத்தோட செஞ்சாதான் அந்த உதவிக்கு மரியாதை. உண்மையான ஒரு பெண்ணுக்கு எப்ப மரியாதை இருக்கு தெரியுமா? அந்த பெண் படித்து ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு எப்படி மரியாதை இருக்கும். ஒரு பெண் வந்து இன்னைக்கு ஐஜியா இருக்கு, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இன்னைக்கு ஒரு பெண் இருக்காங்க, ஆண்கள் எல்லாம் நின்று அம்மா அப்படின்னு அடிக்கிறான் பாருங்க, சல்யூட்டு. சாமி இறங்கினப்ப கிடைச்ச மரியாதை ஒரு பெண்ணுக்கு படிப்பும் மரியாதையும் அதிகாரமும் அவளுக்கு அரசு பணியும் கிடைக்கும் போது அந்த மரியாதை கிடைக்குது பத்தியா. இந்த கல்வியை கொடுத்தவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். முதல்ல பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டத்தை கொடுத்தார். பெண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி படிப்பு தான். இந்த பெண்ணுக்கு கல்வி கொடுக்கும் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொடுத்து மாசம் 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படிக்கும் பெண்களுக்கு கொடுத்து இந்த ஓர் ஆண்டில் 2.5 லட்சம் பேர் பெண்கள் அதிகமாக காலேஜில் சேர்ந்திருக்காங்கன்னா இந்த சாதனையை இந்தியாவிலேயே படைத்த ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனா என் சகோதரி கையில் அந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா மாசம் 1000 ரூபாய் நகைச்சீட்டு போட்டு தான் பெத்த பிள்ளைக்கு 10 பவுன் நகை எடுத்து தன்னுடைய பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பான்ட்டு தான் என் தலைவர் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் அதாயா. தலைவன் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த எங்கள் தளபதி தமிழக முதல்வர் தான் பெண்களுக்கு விடியல் பயணம் என்ற திட்டத்தை கொடுத்து பஸ்ல கம்பீரமா உட்கார்ந்து வாமா நீ ஒரு பெண் ஒரு பஸ்ல ஏறி சுதந்திரமாக பயணம் செய்யும் சுதந்திரத்தை வழங்கிய ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த விடுதலை உணர்வு பெண்ணுக்கு வேணும். ஆனா பாரத பிரதமர் ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி இங்க திருநெல்வேலியில வந்து என்ன பேச்சு, அவர் பேச்சு நடிப்பு பார்த்திருக்கீங்களா? தமிழ் சொந்தங்களை திடீர்னு தமிழ் சொந்தங்களாம் நம்மெல்லாம் 10 வருஷம் கழிச்சு வெள்ளத்துல கிடந்து கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம பேசுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு இல்லாம பட்னியா கொலை பட்னியா கிடந்தான். உயிரோட இருப்பமாங்கிற நம்பிக்கை இழந்திருந்தப்ப எங்க போனார் இந்த நரேந்திர மோடி? இங்க வந்த தமிழ் சொந்தங்களா அப்படின்னு கும்பிடு. ஆனா யார வேணாலும் நம்பலாம்யா. இந்த கூட கும்பிடு போடுறாங்க பத்தியா, அவன் எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு விடுவாங்க நம்மள. வெள்ளத்துல நாங்க கஞ்சிக்கு இல்லாம தண்ணிக்கு இல்லாம கிடக்க, மின்சாரம் இல்லாம கிடக்கிறப்ப எங்களை வந்து பார்க்காத ஒன்றிய பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவையில்ல, எங்களை அடுத்த நாளே வந்து பார்த்த திராவிட மாடல் முதல்வர் தாயா எங்க நாட்டுக்கு தேவை. என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அத்தனை மாவட்டத்துக்கும் போய் இளைஞரணி மக்களை அவர்கள் ஒன்றாக திரட்டி அனைத்து உதவிகளையும் செய்தார். அதே மாதிரி தூத்துக்குடியில இரவு பகல் என்று பாராமல் இடுப்பளவு தண்ணீரிலே நின்று பெண்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தவர் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கலைஞர் பெற்றெடுத்த கனிமொழி கருணாநிதி. யாருக்கிட்ட வந்து துப்பாக்கூர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி யாருக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து காவி ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாரு. யாரையும் அவர் மதச்சாயம் பூசி பெரியாருக்கே காவியை ஆடையை காவி ராமத்தை போட்டார்கள். நீங்க 1000 பேருக்கு 1000 ஆடை அணிவித்தாலும் எங்கள் தமிழகத்தில் இப்ப உட்கார்ந்துருக்காங்க பார், பக்கத்தில் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாமல் அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதிக்காரர்களும்
தமிழர்கள் என்று ஒரே இடத்தில் அமர வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அனைத்து கட்சிகளும் இன்று ஒன்றிணைந்து தென்னகத்திலே அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவினுடைய ஆட்சி இல்லை. வட மாநிலங்களில் 6 மாநிலங்களில் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் 400 தொகுதிகள் ஜெயிப்போம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 400 தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது இந்தியா கூட்டணி. எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த இந்தியாவின் பிரதமர் ஆவார். மதச்சார்பற்ற சக்தி தான் இந்தியாவை நாளை ஆட்சி செய்யும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.